இன்னைக்கு நம்ம கடையில ஒரு டிஃப்ரெண்டான ஆர்டர் நம்மளால முடியாதுன்னு சொல்லவே கூடாது. அந்த மாதிரி ஒரு ஆர்டர். பிடிக்கிறது, ஓடுறது, ஆடுறது அப்படின்ட்டு எல்லாத்தையும் நம்ம செய்வோம். முடியாதுன்ட்டு நம்ம வாயில வரவே வராது. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கடையில லெகான் கோழி வந்து இருக்கு. 500 கிலோ கறி கொடுக்கணும். ஸோ அதனால டைரக்டா ஃபார்ம்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நைட்டோட நைட்டா கோழி லோடு வந்துடுச்சு. இந்த கோழியில எல்லாமே வந்து முட்டை முட்டையா இருக்கு. ஃபார்ம்ல பார்த்தா எங்க பார்த்தாலும் முட்டை விடுது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முட்டை விடுது. எங்க திரும்பினாலும் முட்டையா இருக்கு. முட்டை பொறுக்கிறதே இன்னைக்கு ஃபுல்லாவே நம்மளுக்கு ஒர்க் ஆயிடுச்சு. இந்த 2 கோழிலும் பெருசா ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்ல. இந்த லெகான் கோழிக்கும் இந்த பிராய்லர் கோழிக்கும் என்ன பெருசா டிஃப்ரெண்ட்னா 2 கோழியுமே வெள்ளையா தான் இருக்கு. ஆனா லெகான் கோழி ஒல்லியா இருக்கு. பிராய்லர் கோழி கொஞ்சம் குண்டா இருக்கு. பிளஸ் டேஸ்ட் வேஸ்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஆனா இந்த லெகான் கோழி சுடுதண்ணில போட்டு வேக வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. நம்ம சண்டே எல்லாம் 2000 கிலோ 3000 கிலோ வந்து பிராய்லர் கோழி ஆர்டர் கொடுக்குறோம். ஆனா அது கூட நம்மளுக்கு கஷ்டமா இல்ல. இந்த லெகான் கோழி ஒரு 500 கிலோ கொடுக்கறதுக்குள்ள நம்மளுக்கு போதும் போதும்னு ஆச்சு. அதுலயும் நம்ம கடையில வேலை செய்யற இந்த பையன் வந்து அந்த முட்டைய பொறுக்கிறதுலயே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கிறான். டேய் பொறுக்கி, நீ பொறுக்குனது போதும் வந்து வேலை செய்டா அப்படின்னா அவன் சொல்றான், நான் எனக்கு வேலைலாம் தேவையில்ல, நான் முட்டைய பொறுக்கிறேன், அதுதான் எனக்கு ஒரு பெரிய வேலை. சரி இரு, நீ மட்டும் என் முட்டை பொறுக்கிற, இரு நான் கூட வந்து சேர்ந்து முட்டை பொறுக்கிறேன் அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து முட்டை பொறுக்க ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 100 120 முட்டை கிட்ட இருக்கும். நீங்களே பாருங்க எவ்வளவு முட்டை சேர்ந்து இருக்குன்ட்டு. அது இல்லாம கோழிக்குள்ளேயே முட்டை கருவறை இருக்கு. இன்னைக்கு கஸ்டமர் செம்ம ஹாப்பி. ஏன்னா லெகான் பிரியாணி சாப்பிட போறாங்க செம்ம டேஸ்டா. என்னால வந்து வேலை செஞ்சு செஞ்சு செம்ம டயர்டா உட்காந்துட்டு என்னால சுத்தமா முடியல. சரி நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்சல் பண்ணி நான் டைமிங்க்கு அனுப்பணும்.